அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை போற்றி புகழ்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, பிளாக்குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் அதிலே 6346 வசனங்கள் உள்ளதாகவும் அறிகிறோம். தொடர்ச்சியா நாம ரேண்டமா விருப்பப்பட்ட வசனங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம இன்னைக்கு கடந்த சில வாரங்களா நாம சூரா லுக்மான் 31 அத்தியாயத்தினுடைய வரிசையா வசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் அந்த லுக்மான்ல 16. அதுல இருந்து நம்ம ஒரு 2-3 வசனங்கள் தொடர்ச்சியாவே ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வசனங்களா இருக்குது. நம்ம நம்பிக்கைய பலப்படுத்தக்கூடிய வசனங்களா இருக்குது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய வசனமா இருக்குது. அதே சமயத்துல நாம எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகளை போதிக்கக்கூடிய வசனமா இருக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இந்த சூரா வசனம் எப்படி தொடங்குதுன்னா, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூபான ஒரு மதிப்புமிக்க ஒரு உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லுக்மான் சொன்னதை நமக்கு ஏன் சொல்றாருன்னா, லுக்மான் சொன்ன அந்த செய்தி அல்லாஹ்வுடைய செய்தியா இருக்குது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை ஏன் நமக்கு அல்லாஹ் சொல்றாருன்னா, அது படிப்பினை அது இருக்கிறதுனால தான் சொல்றாரு. அது அல்லாஹ்வுடைய வார்த்தையில இருக்குது. லுக்மான் சொன்னது சரியா இருந்துச்சுன்னா அதை நமக்கு அல்லாஹ் போதிக்கிறார். லுக்மான சொல்ல வைக்கிறதுன்னு அல்லாஹ் தான், அவர் மூலமா சொல்ல வச்சு நமக்கு செய்தியை சொல்றார். அதுதான் பேசிக். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வசனத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். 31:16. மகனே, முதல்ல வசனத்தை படிச்சிருவோம், அப்புறம் நம்ம பேசுவோம். என் மகனே, ஒரு பாறையின் ஆழத்தினுள் உள்ள ஒரு கடுகின் வித்தளவு மிகச் சிறியதான ஒன்றாக இருந்தாலும், அது வானங்களிலோ அல்லது பூமியிலோ இருந்த போதிலும் கடவுள் அதனை கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள். கடவுள் கம்பீரமானவர், நன்கு அறிந்தவர். அடுத்து, என் மகனே, தொடர்பு தொழில்களை நீ கடைபிடிக்க வேண்டும். நன்மைகளை ஆதரிப்பதுடன் தீமைகளை தடுக்கவும் வேண்டும். மேலும் இன்னல்களை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும். இவை மிகவும் கண்ணியமான பண்புகளாகும். மக்களை நீ ஆணவத்துடன் நடத்த வேண்டாம். அன்றி பெருமையாக பூமியில் சுற்றித் திரியவும் வேண்டாம். காட்டிக்கொள்ளும் ஆணவக்காரர்களை கடவுள் நேசிப்பதில்லை. எளிமையாக நடைபோடு. மேலும் உனது குரலை தாழ்த்திக்கொள். குரல்களிலேயே அருவருப்பானது கழுதின் குரலை ஆகும் அப்படின்னு ஒரு 3 வசனத்துல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக குர்ஆன்ல இருக்குது. நம்ம அதை தொடக்கத்திலிருந்து பார்ப்போம். தொடங்கும்போது அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னா, என்னுடைய மகனுக்கு லுக்மான் எப்படி அழைத்து சொல்றாங்கிறத முதல் என் மகனே அப்படிங்கிற ஒரு அழைப்பு சொல்றார். அதாவது நம்ம போனதுலேயே பேசணும், உறவுகளை பொறுத்த வரைக்கும் யார் யார் என்ன உறவோ அந்த உறவுகளை சொல்லி நாம அழைக்கணுங்கிறத இந்த வசனத்துல கற்றுக்கொள்றோம். பொதுவாக நம்முடைய நடைமுறையில, நம்முடைய பண்பாடுல, நம்முடைய பழக்க வழக்கத்துல, மரபுல அது இல்லை. பொதுவாக நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட பேசும்போது என்ன முறையோ பாப்பா நம்ம அப்பா அம்மா நம்மான்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம அந்த பிள்ளைங்கள மகனே மகளே எல்லாம் பேசுறது இல்லை. எழுத்துப்பூர்வமா அப்படி செய்யறமே தவிர நடைமுறையில என்ன இல்லை, அது இல்லை. எப்படிதான் இருக்குதுன்னா அதுக்கு மாற்றமா இருக்குது. நம்மளை பார்த்து வாப்பா அப்படின்னா நாம திருப்பி என்ன செய்யறோம், அவனை திரும்ப நம்மளும் வாப்பானே சொல்றோம். என்ன வாப்பா சொல்லுவாப்பா அப்படிங்கிறோம். அப்படிதான் நடைமுறை இருந்துட்டு இருக்குது. அவனுக்கு நம்ம தான் வாப்பா, நமக்கு வாப்பா கிடையாது. நடைமுறையில் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் குர்ஆனுடைய வாழ்வியல்ல அது ஒத்து வராது அப்படிங்கிறத நமக்கு பறைசாற்றக்கூடிய முகமா இங்க ஒரு லுக்மான் கற்றுக் கொடுக்குறாரு. மகனை மகன் அழைக்கிறாரு. நாமளும் அப்படித்தான் அழைக்கணும். ஆனா தொடக்கத்துல கொஞ்சம் நமக்கு ஒரு காலம் பழகிட்டோம். எப்படி திரும்ப அதை அப்படி கொண்டு வர்றது, ஒரு சாத்தான் கொண்டு வருவான். அதெல்லாம் உடைக்கிறது தான் நமக்கு மார்க்கம். அப்படிங்கிறது என்ன, கடவுள் சொன்னா நான் அது கேட்பேன், கட்டுப்படுவேன், அதுல வெக்கப்பட மாட்டேன் அப்படின்னு வரணும். நமக்கு பழக்கமே இல்லைன்னா கூட மகனே மகளே அப்படிங்கறது அழைக்கணுங்கிறத நம்ம
பாக்கலாம். பொதுவா எல்லா ஊரையும் ஒழுங்கா தான் அழைக்கிறோம். மாமா மாமாங்கிறோம், மாமியை மாமிங்கிறோம், சாச்சா சாச்சிங்கிறோம், பெரியப்பா பெரியப்பான்னு சொல்றோம். ஆனா இந்த மகன் பிள்ளை விஷயத்துல, மகள் பிள்ளை விஷயத்துல யாருமே என் மகளின் அழைக்கிறது இல்ல. அதை நாம நடைமுறை கொண்டு வரணுங்கிறத இந்த முதல் வார்த்தையில் கற்றுக்கொள்றோம். அவர் சொல்றாரு என் மகனே அப்படின்னு அழைக்கிறார். அதுக்கடுத்து ஒரு பாறையின் ஆழத்தினுள் உள்ள ஒரு கடுகின் வித்தளவு மிகச் சிறியதான ஒன்றாக இருந்தாலும் அதை என்ன செய்வாரல்ல, அது வானத்திலேயோ பூமியிலேயோ இருந்த போதிலும் அதனை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்துறார். அல்லாஹ் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இங்க வெளிப்படுத்துறார். அதாவது எப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த உதாரணம் பாறையின் ஆழம் சொல்லப்படுது. ஒரு மண்ணின் ஆழமா இருந்தா நம்ம தோண்டி ஈஸியா பார்க்க முடியாது. அதை தோண்டி தோண்டி பார்க்க முடியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் பாறையை பத்தி சொல்றாருங்க. ஒரு பாறையின் ஆழத்தினுங்கிற பாறைங்கிறது என்னது? ஒரு பெரிய மலை. அதுதான் பாறையா இருக்குது. அதை உடைச்சி எடுத்த துண்டு தான் பாறை நம்ம சொல்றோம். முழு பாறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க அது ஒரு பெரிய மலை. அப்ப அந்த மலைக்கு உள்ள ஒரு ஆழங்கிற சொல்றாரு. நமக்கு மேல தெரியுது, அதான் மலை நம்ம சொல்றோம். ஒரு முகடு இருக்குது, மேடா இருக்குது, அது மலைன்னு நம்ம சொல்றோம். பாறையின் ஆழம்ங்கிறது எந்த அளவுக்கு உயரமா இருக்குதோ அந்த அளவுக்கு பூமியில ஊடுருவி இருக்கும். அதனாலதான் அது நிலைச்சு நிக்குது அந்த இடத்துல சொல்றாரு. அது ஆணி வேற ஆக்கியிருக்கோம்னு சொல்றாரு. பூமி அசையாது இருக்கும் பொருட்டுன்னு சொல்றாரு. நம்ம பல வேலைகள் செய்யறோம், செட்டப் பண்றோம். ஒரு கட்டிடம் கட்டுறதா இருந்தா கூட ஒரு 4 ஃபில்லர் இருந்துச்சுன்னா அதுலயும் கட்டலாம். ஆனா எது உறுதி அப்படின்னாக்கா அந்த ஃபில்லருக்கு உள்ள கீழே பெல்ட்னு சொல்லி ஒண்ணு போடுவாங்க. 4 காலுக்கு. இப்போ ஒரு மேஜை எடுத்துட்டா கூட 4 கால் வச்சு தட்டு வச்சா மேஜை வந்துடும். ஆனா ஷேக் பண்ணி பார்த்தா ஷேக் ஆகும். ஏன் ஷேக் ஆகுது? 4 காலுமே அந்த இடத்துல வெறுமை நிக்குது. இப்ப கீழே ஒரு கட்டை அடிப்பான் அடியில, சும்மா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுல ஒரு அடியில ஒரு சுத்தி ஒரு ஆணி வச்சு அடிச்சிட்டோம்னாக்கா இது அசைச்சாலும் அது அசையாது. ஏன்னா அந்த கால்ல 4 சப்போர்ட் இருக்கும். அது மாதிரி மலை எவ்வளவு உயரமா இருக்குதோ அது சப்போர்ட்டா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவுல ஊடுருவி இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்றோம். மரங்களா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு வேர்கள் அது உறுதியாக இருப்பதற்கு பரவி நீண்டு பெருசா இருக்குங்கிறதையும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில அந்த மலை மேலே தெரியக்கூடிய மலை இல்ல, அதனுடைய ஆழத்து சொல்றார். அதனுடைய ஆழத்தினுள் அப்படிங்கிறார். அப்போ அந்த மலை முகடு அதுல உடைச்சு பார்த்தோம்னு சொன்னா அது உள்ள ஆரை உடைச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அது என்ன சொல்றாருன்னா கடுகின் வித்தளவுங்கிறார். கடுகுங்கிறது விதை. அதோட வித்து எவ்வளவு சின்னதா இருக்கும் பாருங்க. அதை நம்ம ஊற வச்சு வெள்ளையா பருப்பு இருக்கும். அதுக்கு மேல என்ன செய்யறோம், உடைச்சு பார்ப்போம். அதுல வேறு வரக்கூடிய லெவல்ல இருக்கும். இது மாதிரிலாம் வித்து இன்னும் சின்னது சொல்ல போனோம். ஒரு மாம்பழம் வாங்குறோம்னா அதுல கொட்டை இருக்கும், கொட்டைக்குள்ள வடு இருக்கும். அதான் அதனுடைய விதையா இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளை விட சின்னதுதான் விதை. அப்ப கடுகு மட்டும் சொல்லாம கடுகின் வித்துன்னு சொல்றாருல்ல. இன்னும் சொல்ல போனா அதை விட சிறிதாக இருந்தாலும் சொல்றாரு. எவ்வளவு அருமையான உதாரணம் பாருங்க. எவ்வளவு ஆழமா சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்குன்னு பார்க்கணும். ஆக அந்த பாறைங்கிறது ரொம்ப ஆழமானது. இந்த பாறை நீங்க மண்ணு மரம் தோண்ட முடியாது, உடைச்சு தான் பார்க்கணும் உள்ள என்ன விதை இருக்காது பாக்குறதுக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும்? ஒரு பல விதமா அதை செய்யறாங்க. மலைகளை உடைச்சி ஒரு பெரிய கல்லு, சின்ன கல்லு, ஒரு நடுத்தரமானது, பல சைஸ் இருக்குது. சாலை அமைக்கிறதா இருந்தா அப்படியே வெறும் கல்லை கொண்டு போட மாட்டாங்க. அடியில மணல்ல பெரிய கல்ல நிரப்புவாங்க. அதெல்லாம் ஓரளவு செட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குமே அடுத்த சைஸ் போடுவாங்க. அந்த சைஸ் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் திருப்பி அதுல 3வது சைஸ் வரும். கடைசியா என்ன வரும்னா சிப்ஸம்ங்கிற ஒரு பேர்ல பொடி கல் வருது. அது இந்த கல்லாம் போட்டு செட்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மற்ற வேலைகள், தார் ஊத்துறது இதெல்லாம் நடக்கும். இப்படி படிப்படியா இருந்தா தான். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுதுன்னா வெவ்வேறு அளவுகளாக உடைக்கப்படுது. அப்ப கடைசியா உடைக்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்ம சிப்ஸம் சொல்றோம். இந்த சிப்ஸத்தையும் தாண்டி உடைக்கிறது தான் இந்த சாண்டு, மவுண்டன்ல எடுக்கக்கூடிய மணல் சொல்றோம் இல்லையா, அதை முழுக்குமே அரைச்சி மணலாக்குவாங்க. அதுதான் முழுமையை உடைக்கக்கூடியது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வித்துங்கிறது அந்த மண்ணோட சிறிதா இருந்தாலும் இன்னும் உடைச்சு பார்த்தா தான் தெரியும். அப்படி அந்த அளவுக்கு அவர் நுட்பமானவரா, கம்பீரமானவரா, நுண்ணறிவா இருக்கிறங்கிறத வெளிப்படுத்தும் முகமா அந்த வார்த்தையை சொல்றார். ஒரு பாறையின் ஆழத்தின் உள்ள இப்படி எடுக்க முடியாத இந்த அளவுக்கு நீங்க சாண்டா அதை உடைச்சு பார்த்தா தான் அதை பார்க்கவே முடியும். அது வித்தை விட சின்னதா இருந்தாலும் அதையும் வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வச்சு இதை சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எது செஞ்சாலும் கடவுளுக்கு மறைவானது அல்லங்கிற. அது வானத்திலேயோ பூமியிலேயோ எங்க என்ன அது மறைஞ்சிருக்கோ எந்த ஒண்ணு வெளிப்படுத்தப்படும். அதே சமயத்துல நாம செய்யக்கூடிய ஒரு எந்த அமலும் நல்லதோ தீயதோ எதுவுமே மறைக்கப்பட்டதா இல்ல. ஒண்ணுமே ஒரு கேள்விக்குறிக்குமே இல்லாத விஷயம். வித்தினுடைய சொல்ல அல்ல கடினுடைய வித்தை பற்றி சொல்லும் போது அது எதுவும் விசாரணை உட்படுத்தப்பட வச்சுக்கீங்களேன். அதை பத்தி நம்ம உதாரணம் சொல்றோம். நம்மளாம் விசாரணை உட்படுத்தப்படக்கூடிய மனிதர்களா இருக்கோம். அப்ப நம்மளுடைய செய்கைகளை, நம்முடைய அனைத்து விஷயங்களையுமே
யோசனைகளை, அறிவை, நினைவுகளை, எண்ணங்களை எல்லாமே எதுவும் கடவுளுக்கு மறைஞ்சதா இல்லைங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த உதாரணத்தை அவர் அல்லாஹ் சொல்றாரு, நம்ம சொல்லி காட்டுறாரு. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு கடவுளை பத்திய ஒரு விஷயத்த, ஒரு தன்மையை சொல்றாரு. கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது கற்றுக் கொடுக்கணும் அடிப்படை தான். சின்ன பிள்ளையிலேயே நம்முடைய கடவுள் சொல்றதுதான். சொன்னா கேட்பான், கேட்க மாட்டான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம விஷயமே கிடையாது. நாம சொல்லிட்டோமா கணக்கில் கொள்ளப்படும், அவ்வளவுதான். 2 லட்சம் மக்களுக்கு நபிமார் பார்த்து பாக்குறோம், யூனிவர்சிட்டி வரலாறு பாக்குறோம். இத்தனை லட்சம் மக்களுக்கு நல்லா சொல்றாரு. 1 லட்சம் மக்களுக்கு அவர் நபியை தூதர் அனுப்புறதா நம்ம பாக்குறோம். அப்ப அந்த 1 லட்சம் மக்கள் சொல்றாருல்ல, அதான் அவருடைய நன்மை. 1 லட்சத்துல எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டான் அது இல்ல கணக்குல, அல்ல அப்படியே வரம்பு வைக்கவே இல்லை. எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு குறைந்த, எத்தனை பேர் சப்மிஷன் ஆக்குன, அது விஷயமே கிடையாது. சப்மிஷனை பிரகடனப்படுத்துறீங்களா, சொன்னீங்களா, அதான் கணக்கில் கொள்ளப்படும். நான் ஒரு கூட்டத்துக்கு சொன்னேன், அங்க 100 பேர் இருந்தா அது நன்மை கிடைக்கும். 100 பேர்ல 2 பேர் தான் வந்தா அது பிரச்சனை இல்லை. ஒருத்தருமே வரல, அதுவும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் வாராம் போறாங்கிறது விஷயமே இல்லை. எவ்வளவு பேர் சொல்றாங்க நன்மை கொள்ளப்படுது. அதனால நம்முடைய அட்வைஸ் இது சின்ன பிள்ளையா இருக்குதா, இதுக்கு புரியுமா புரியாதா, நம்ம யோசனை படி நாளை கடத்தக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய கடமை அவன் பேசி தரணும் வந்துச்சு இல்ல, பேசுறாங்கல்ல, பேசக்கூடிய ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னா நம்ம பேசக்கூடியது புரியும், அவ்வளவுதான். இப்ப அவனுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா கூட ஆள் மனதில் அந்த வார்த்தைகள் இருக்கும். எவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கணும், சின்ன பிள்ளைகள் நடந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய ஆள் மனசுல இருக்குது. யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன பேச நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாத்தியார் முதற்கொண்டு எல்லாம் ஞாபகம் எப்படி வருது நினைவுலைகள்ல, நம்ம நினைவு வைக்கவே இல்லை. நடந்த சம்பவங்கள்ல அப்படியே நம்ம அசைய போட்டோம்னா நமக்கு மனது வந்துட்டே இருக்கும். அது மாதிரி நாம அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி வச்சுட்டோம்னா அது எந்த காலத்துலயும் யோசிச்சு வெளியே எடுத்துட்டு போகுது. நாம நன்மை செஞ்சிட்டோம். அந்த அடிப்படையில பிள்ளைகளுக்கு நாம சொல்லக்கூடிய விஷயமா அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம இங்க பாக்குறோம். அப்ப அவர் சொல்லும் போது எவ்வளவு ஸ்ட்ராங் சொல்றாரு. பாறையின் ஆழத்தில் உள்ள கடுகின் வித்தளவு மிகச் சிறியதான ஒன்றாக இருந்தாலும், கடுகின் வித்தளவு இருந்து அது மாதிரி சிறுசா இருந்தாலும், அது வானமா இருந்தாலும் சரி, பூமியா இருந்தாலும் சரி, பூமிங்கிறது ஒரு சின்ன துகள் தான். இன்னைக்கு அந்த சராசரங்களும் ஆன்லைன்ல பாக்குறோம், வீடியோக்களை பாக்குறோம், நிறைய ரீல்ஸ் வருது. நாமெல்லாம் எங்க இருக்கிறோம் அந்த இதுல உலகத்துல காட்டுறான். சின்னதா ஒரு சூரியனை புள்ளி வச்சு காட்டுறான், அந்த சூரிய குடும்பம் சொல்லி. அந்த சூரிய குடும்பத்துக்குள்ளதான் இந்த எல்லா விஷயங்களும் இருக்குதுங்கிறத காட்டுறான். அதெல்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மைனூட்டா இருக்குது பிரம்மாண்டமான உலகத்துல. அப்ப அல்லாஹ் சொல்லும் போது அந்த சூரிய குடும்பத்துல உள்ள பூமியில தான் நம்ம வாழ்றோம், இன்னும் அதுக்குள்ள உள்ள பூமியில வாழ்றோம். இந்த பூமியில உள்ளதை பத்தி மட்டும் அல்லாஹ் சொல்லாம இதை விட வெளியும் சரி, அது வானத்திலேயோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அங்க இருந்தாலும் சரி, நமக்கு தான் அங்க போக முடியாது, அறிய முடியுமே தவிர போய் பார்க்க முடியல. ஆனா அது அங்கே இருந்தாலும் நல்லா நினைச்சுவாரு, வெளிக்கொண்டு வருவாருங்கிறத சொல்லக்கூடிய வாசகமா இருக்குது. வானத்திலோ அது பூமியிலோ இருந்த போதிலும் எங்க இருந்தாலும் சரி கடவுள் அதனை கொண்டு வருவார் என்பதை நீ அறிந்து கொள், தெரிஞ்சுக்கா கடவுளை பத்தி. கடவுள் நம்மளை போல எதுவும் அறியாதவர் அல்ல, அவர் எல்லாம் அறிஞ்சவர். அவரை மிஞ்சி எதுவுமே நடக்காது, எல்லாம் அவர் ஞானத்துல உள்ளது. அவர் அறியாம நாம என்ன எதுவுமே செய்ய முடியாது, நடக்க முடியாது. அனுமதி இல்லாம எதுவும் நம்மள பேச முடியாது. அவர் அனுமதி கொடுத்தாதான் பேசவே முடியும். எல்லா வார்த்தைகளும் மலமளமல வருது. எப்படி வருது, நம்மளாம் அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லை, அதை கடவுள் வெளிப்படுத்துற. சரியா வருதோ தப்பா வருதோ எல்லாமே கடவுள் தான் அதை வெளிப்படுத்துறாரு. நாம சரியான நபரா இருந்தா சரியா வரும், சரி நபர் இல்ல அதுவும் வெளியே வந்துடும். வாயில் நம்ம கெட்டு போயிடுவோம் சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்மளை வெளிக்காட்டப்படும். இதை நம்ம முதலே சொல்லி நம்மளாம் பாதிகள் தாங்கிறத ஒத்துக்கிறோம். சரணத்தை பொறுத்த வரைக்கும் நாம நல்லவன் அப்படின்னு தான் சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இல்ல. நாம எல்லா வகையிலுமே மனிதனாலே தவறு செய்யக்கூடியவன் தான், நம்ம பாவிகள் தான். நம்ம பாவத்திற்கு மன்னிப்புக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம சொல்லிப்படுத்த காரணம் என்ன, நம்முடைய தவறுகள் வெளியே தெரிஞ்சாலும் நம்ம ஒத்துக்கொண்ட நபரா இருக்கிறோம். நம்ம பாவத்தை ஒத்துக்கொண்டதால கடவுளுமே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, ஒப்புக்கொண்டான்ல. ஒப்புக்கொண்டதை பத்தி அல்ல என்ன சொல்றாரு, மீட்டுக் கொண்டேன்னு சொல்றாரு. பாவங்களை மீட்டுக் கொள்ளக்கூடியவர்களை, பாவங்களை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களை கடவுள் மீட்டுக் கொள்கின்றார் அப்படிங்கிறார். அப்ப ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு. அதனால நம்ம என்ன வெளியிடுறோமோ அது கடவுள் அனுமதியின் படித்தான் செய்யறமே தவிர நம்ம செய்யல. அதனால எல்லாமே கடவுள் அறிஞ்ச விஷயமா இருக்குது. ஒரு அறியாத எந்த ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவாரு. சின்னதோ பெருசோ எதையுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, எந்த ஒரு நன்மையும் நம்ம வாய்ப்பு கிடைச்சா செய்வோம், தீமையா இருந்தால் நம்ம தடுத்துக் கொள்ளணுங்கிறது அது பின்னால் வருது. நம்ம இதுல எந்த ஒரு சின்னதையும் வெளிக்கொண்டு வருவார் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம், தீமையான நல்ல விஷயம், ஒரு தர்மம் கேட்டு வராங்க, நம்ம சின்னதான் எடுத்து போட போறோம், இது எந்திரிச்சு போகணுமா அப்படின்னு சோம்பேறி படுறோம் தெரியுமா, அது ஒரு சின்ன செயலா இருந்தாலும் செய்யணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அல்ல அந்த சின்ன செயலை கூட கொண்டு வரேன்னு சொல்றாருல்ல, அந்த அடிப்படையில அது நம்ம செய்யக்கூடிய ஆளா இருக்குமே தவிர அதை அலட்சியப்படுத்தக்கூடாது.
நாம பெருசா கொடுக்க போறது இல்ல, ஒரு சின்னதை எடுத்து போட போறோம். அது ₹2 ₹1 ₹5 தெரியாது. அது என்ன லெவலில் செய்ய போறோமோ இதுக்கு நம்ம எந்திரிச்சு போய் அப்படி செய்யணுமா அப்படி சோம்பேறிப்படுறது கூட நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட அல்ல நம்மளை பத்தி வெளியே கொண்டு வருவேங்கிறத இந்த வார்த்தையில சொல்றாரு. படிச்சா பார்ப்போம். கடவுள் அதனை கொண்டு வருவா என்பதை அறிந்து கொள். ஏன்னா கடவுள் ரொம்ப கம்பீரமானவர், நன்கு அறிந்தவர், அவர் நுண்ணறிவாளர். எல்லாமே அவருக்கு அவர் தெரியும். நமக்கு தான் தெரியாது. நான் அங்க பாக்குறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ல தெரியும், பேக்ல தெரியாது. இந்த சோறுக்கு உள்ளதான் எனக்கு தெரியும், சோறுக்கு வெளியே எனக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி பார்வைக்கு என்ன தெரியுமோ அதான் தெரியும், பார்வைக்கு அப்பாறு எனக்கு தெரியாது. கடவுள் அப்படி இல்லைல்ல, எல்லாம் அப்பாற்பட்டு பார்க்கக்கூடியவர். அவரு நம்மளை போல உள்ளவர் கிடையாது. நம்ம அறிஞ்சிட்டோம். அதனால அல்லாஹ் பத்தி ஒரு அழகான ஒரு விஷயத்த இந்த வசனம் 16 சொல்லப்படுது. இதை நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நம்ம போதிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். இதுல அல்லாஹ்வுடைய தன்மை மிக ஆழமா சொல்லப்படுது அப்படிங்கறத அங்க பாக்குறோம். அடுத்த தொடர்ச்சியா என் மகனே திரும்பவும் கூப்பிடுற சொல்றாரு, என் மகனே தொடர்பு தொழுகைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அல்லாஹ்வை தொடர்பு கொள்ளக்கூடிய தொழுகையை நீ கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்ததுல என்ன? தொடர்ச்சியா செய்யறது, அடுத்து 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 செய்யறதுதான் தொடர்பு தொழுகை. கடைபிடிச்சுட்டே இருக்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு காரியம். அதை நீ செய்ய வேண்டும். என் மகனே தொடர்பு தொழிலை நீ கடைபிடிக்க வேண்டும். நன்மைகளை ஆதரிப்பதுடன் தீமைகளை நீ தடுக்கவும் வேண்டும். மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க? யாரு மைக்கோ ஆன் இருக்கு பாருங்க. என் மகனே தொடர்பு தொழில்களை நீ கடைபிடிக்க வேண்டும். நன்மைகளை ஆதரிப்பதுடன் தீமைகளை நீ தடுக்கவும் வேண்டும். மேலும் இன்னல்களை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும். இவை மிகவும் கண்ணியமான பண்புகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன? முதல்ல தொழுகையை பத்தி வருது. தொழுகைங்கிறது இஸ்லாத்தினுடைய கட்டாய ஒரு கடமையா இருக்கு. நம்ம வாழ்நாள்ல இடைவிடாது எப்பொழுதுமே கடவுளை ஒரு நாளைக்கு 5 வேளை மேனிக்கு எப்பவுமே தொழுதுகிட்டே இருக்கணும். அந்த தொழுகையை நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கட்டளையா இருக்குது. இது பிரதான முக்கியமான கட்டளையா இருக்குது. அது நம்ம ஒரு சார்ஜ் பண்ற மாதிரி. நம்மள தொழுகை மட்டும் விட்டுட்டோம்னா, வேலைக்கு வேலை இல்லாம தாண்டிட்டோம்னா நம்மளே ரொம்ப கெட்டு போயிடுவோம். அப்பப்ப கடவுள்கிட்ட போய் நின்று நம்முடைய வேண்டுதல்களை மன்னிப்புகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா தான் கொஞ்சம் சீரா இருக்க முடியும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம தொடர்ச்சியா கடவுளை மறந்து விட்டு செஞ்சோம் நாளைக்கு நம்மளே கெட்டு போயிடுவோம். ஒரு பொருள் இருக்குது, பால் இருக்குது, நான் கொஞ்ச நேரம் வெளியில வைக்கலாம். கடையில வாங்கிட்டு போறோம், ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூட தான் கொடுப்பான், வீட்டுக்கு போறோம்னா வெளியே வச்சிருக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வச்சுட்டோம்னா அது கெட்டு போயிருக்கும் ஆல்ரெடி. திரும்ப நீ எவ்வளவுதான் டெம்பரேச்சர் கூட்டி அது ஐஸ் கட்டி ஆகினாலும் அது காய்ச்சும் போது தெரிஞ்சு போயிடும். கடையில கூட சில சமயங்கள்ல வாங்கக்கூடிய பால் கெட்டு போறதுக்கு காரணம் காலையிலே வந்த பாலை வெளியே போட்டு வச்சிருப்பாரு. நமக்கு விற்கும் போது நம்ம 11 மணி 12 மணிக்கு வாங்குறோம் வச்சுக்கிறீங்களேன், அது ஃப்ரீசர்ல போட்டு கட்டியா தருவாரு. நல்ல கூழ் நல்லா மணிக்கு வாங்கிட்டு வந்துருவான். அது காய்ச்சும் போது அதோட விஷயம் தெரிஞ்சிடும். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவன் 6 மணிக்கு இறங்கி இருப்பாரு. இவன் லோக்கல்ல அந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலே முதல்ல வியாபாரம் பண்ணுவாரு. எல்லாம் 8 மணிக்குள்ள பால்லாம் க்ளோஸ் ஆகும், கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதா ஃப்ரிட்ஜ்ல போடுவாரு. அப்ப சம்மரை பொறுத்து, வெயில பொறுத்து, அந்த டெம்பரேச்சரை பொறுத்து எழுச்சி அது மாறும் அந்த விஷயங்கள்லாம். அப்ப அது மாதிரி கெட்டு போயிடும் இல்லையா? இது மாதிரி தான் அந்த தொழுகை இல்லைன்னு சொன்ன அன்னைக்கு தொடர்ச்சியா ஃபஜ்ருக்கு அப்புறம் இது லோகர் இருக்கணும், லோகருக்கு அப்புறம் அசர் இருக்கணும், அப்புறம் மகரிப் இருக்கணும், இஷா இருக்கணும். திரும்ப லாகா நம்ம தூங்குறோம். நம்ம அந்த தூங்குறது திரும்பவும் ஃபஜ்ர்ல நம்ம கனெக்ட் ஆயிடுறோம். இப்படி இருந்தா தான் நம்ம அல்லாவோட ஒரு தொடர்போட இருப்போம். அதை கடைபிடிச்சா தான், தொடர்ச்சியா செஞ்சா தான். இல்ல நம்ம நேரம் கிடைக்கும் போது தொழுறது, வேலை இருந்தா விட்டுறது, அது அசால்ட்டா இருக்கிறது, தொழுகையை பத்தி அக்கறை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா ஆன்மா ரொம்ப கெட்டு போயிடும். கொஞ்சமா அப்படி நகர ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த பால் கொஞ்ச நேரம் வெளியே கடந்துட்டு திரும்ப காய்ச்சல கெட்டு போயிடுதோ, இது மாதிரி இந்த ஆன்மா கெட்டு போயிடும். அதனால எப்பவுமே அதை கடைபிடிக்க வேண்டும்னா தொடர்ச்சியா கடைபிடிக்க வேண்டும். அல்ல ஒரு சிஸ்டம் சொல்றாருன்னா நமக்கு எந்த சிரமத்தை ஏற்படுத்த நமக்கு அது சார் சொல்லல, நம்முடைய ஆன்மாவுக்கு நன்மை தான் சொல்றாரு. நாம தொடர்ச்சியா இருந்தோம்னா, அல்லாவோட தொடர்போடு இருந்தோம்னா, அவர் நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஒருவோட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா, நாம் என்ன செய்வோம்? சீரா இருந்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம சரியா இருக்க உள்ள வழியை தான் அல்லா சொல்லியிருக்காரு தவிர நம்ம சிரமத்தை சொல்லலாத. எதுவுமே நம்ம சிரமம், எதையும் நம்ம மன மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டா எதுவுமே சிரமம் இருக்காது. ஒரு விஷயம் இருக்குது, தூக்க முடியும் மனசு வச்சுதான் தூக்கிடுவோம். ஆனா தூக்குறது சிரமம்னா தூக்க மாட்டோம். பிரியமான ஒரு லக்கேஜ் தாரா நம்மளுக்கு, இங்க கொண்டு போப்பான்னு லக்கேஜ் கொடுறது கஷ்டம்தான். ஆனா பிரியமானம் தரும்போது கொண்டு போறோம்ல, நான் கொண்டு போறேன், விரும்பி வாங்கி கொண்டு போறேன், ஏன்னா நமக்கு பிரியம் அது மேல. அதே பிரியம் இல்லாத ஒருத்தன் தாரான், எப்ப எனக்கு லக்கேஜ் ஜாஸ்தியா இருக்குப்பா, கொண்டு முடியாதுப்பா, நம்ம அங்க அந்த பட்டி அடிக்கிறோம். ரெண்டுமே ஒரே வெயிட் தான். சொல்ல போனா அந்த பிரியம் குறையா கூட தருவான், வாங்க மாட்டான். என்ன காரணம்? மனம் தான் காரணம். கொண்டு போறதுக்கு மனசு இருக்கணும். அது மாதிரி தொழுதுங்கிறது நமக்கு மனம் உகந்து இருந்துச்சுன்னா அது கஷ்டமாவே தெரியாது. அல்லாவுடைய எல்லா விஷயமே அப்படித்தான். அது சொல்ல எல்லா கட்டளையுமே சாத்தா நமக்கு பெரிய சிரமமா காட்டுவான், கஷ்டமா காட்டுவான். அதான் தூங்குறோம் ராத்திரில, அதிகாலை எந்திக்கிறதுங்கிறது அதுலயே நம்ம நம்முடைய ஆன்மா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கற்றுக்கொண்டிருக்கோம் ரசா மூலமா. எந்த ஒரு ஆன்மா
திட்டுக்குன்னு ஆரோக்கியமா எந்திக்குதோ, இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரியே எந்திக்கும் போது நம்ம ஆக்டிவா இருப்போம். அப்புறம் ஆன்மா ஆரோக்கியமா இருக்கும். இது மாதிரி இல்லாம நம்ம சோம்பேறித்தனமா வந்து 5 நிமிஷம் ஆகட்டும், அடுத்த ஆளாம் அடிக்கட்டும், அப்படி அமர்த்தி 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 எந்திக்கிறோமே, இதெல்லாம் ஆன்மாவுடைய பலகீனம். நம்ம ஆர்வம் குறைவா இருக்குது தொழுகணும் அப்படிங்கிறதுல அதை நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். கடைபிடிக்க வேண்டியது தொழுக அப்படிங்கிறத அவரு அல்லாஹ் பத்தி ஒரு தன்மையை சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாரு, குடும்ப தொழுகையை நீ கடைபிடிக்க வேண்டும். அதோடு மட்டுமே அடுத்து சொல்ற நன்மைகளை ஆதரிப்பதுடன் தீமைகளை நீ தடுக்கவும் வேண்டும். 2 விஷயம் சொல்லப்படுதுங்க. வெறும்னு அல்லாஹ் சொல்லும் போதே நன்மையை ஆதரிக்கணும், தீமையை தடுக்கணும் அப்படி சொல்லாம அதை ஆதரிப்பதோட அது மட்டும் போதாது, அதோட நின்றாத அப்படின்னு சொல்லி தடுக்க வேண்டும்ங்கிறது சேர்த்தியால சொல்றாரு. ஆனா நம்ம என்ன நடக்குதுன்னா உலகத்துல பெரும்பாலும் நன்மையை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது. நன்மையை ஆதரிக்கணும், நான் செய்யதான் செய்யணும். ஆனா செய்யறமா இல்லையாங்கிறது 2வது. அது நம்ம செய்வோம் செய்யாம இருப்போம், அது 2வது. ஆனா செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா செய்யணும்னு சொல்லிடுவோம். ஆனா அதே சமயம் தீமையை தடுக்கிற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்னா அது எல்லா மக்களும் தான் நம்மளும் இருக்கு. தீமை தடுக்கிற விஷயத்துல என்ன செய்யறது இல்ல, அதுல வந்து ஆர்வம் காட்டுறது இல்ல. பல விஷயங்கள் நம்ம உலகத்துல நம்ம சுத்தி நடக்குது, அக்கிரமங்கள் நடக்குது, அநியாயம் நடக்குது, தீமைகள் நடக்குது, போற வர வழியில நம்ம பார்ப்போம். அதான் நம்ம அந்த நியாயத்தை பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல எதிராளி வந்து பலமா இருந்தா நாம அந்த இடத்துல ஆஃப் ஆயிடுவோம். ஒரு அரசியல்வாதியாவோ பணக்காரனாவோ ஒரு 2 பேரும் ஒரு வாகனத்துல ஒரு சண்டை போடுறான், இடிச்சுக்கிட்டான், யார் மேல தப்பு அப்படின்னா கார்கார மேல தப்புன்னா நாம அவனுக்கு ஆட்சியை போடுறோம். சைக்கிள்காரன் சாதாரண இருந்தாலும் அவனை தட்டி கொடுத்துட்டு போப்பா, சரிதான் அவன் பண்ணது தப்பு தான், ஒண்ணும் செய்ய முடியாது, தட்டி கொடுத்து அவன் அனுப்ப பாக்குறோம். இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி தீமையை தடுக்கிற முனைவது இல்லை. ஆனா அல்ல 2 சேர்த்து சொல்றாரு, எப்படி நீ அதுங்க அந்த இடத்துக்கு நம்ம போறோம், நிக்கிறோம், நன்மை செய்யறீங்கன்னா அந்த இடத்துக்கு போறோம், ஆனா தீமையை தடுக்காமலே நம்ம வந்துடுவோம். பல விதமா நடக்கிறத பாக்குறோம். என்ன சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி, அது ஒரு ஊர்ல இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் தெரியும் நமக்கு, எவன் நன்மை தீமைன்னு. இருந்தாலும் ஒரு பெரிய ஆளு, ஒரு முக்கியஸ்தரு ஒரு தப்பு பண்ணாருன்னா நாம அங்க போய் இந்த நியாயமான கருத்தை சொல்றதே கிடையாது. நம்முடைய இயல்பா நம்ம எல்லாம் சமுதாயத்துல பழகி வச்சிருக்கோம். அப்படி இருக்க கூடாதுங்கிறது அந்த வசனம் நமக்கு சொல்லுது. நன்மையை நீ செய்யற மாதிரி தீமையை தடுக்க வேண்டும் கட்டையா இருக்குது. நன்மையை செய்யறது எப்படி நமக்கு செய்யணும் நம்ம கடமை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, செஞ்சு செய்யணும் நம்ம விரும்புறோமோ, அது மாதிரி தீமை தடுக்க வேண்டும்ங்கிறது விரும்பணும். நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். அதை நம்மளோட சக்தி இவ்வளவுதான், இதோட பலசாலியா இருக்காம அதுக்காக நம்ம செய்யாம இருக்கிறது தான் தப்பு. அது எப்படி சொல்றதுன்னா ஒரு உதாரணமா நாம ஒரு மீன் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம போவோம், குளங்களுக்கு வாய்க்காலுக்கு போவோம். அதெல்லாம் போற வழியில சேறு சகதி இடங்கள்ல மண்கள்ல புழு வாழும். அந்த மீன்களுக்கு என்ன செய்வோம், அது இறை அந்த இதுல நமக்கு அந்த இதுல தூண்டில குத்துறதுக்காண்டி அந்த இறைக்காக அந்த புழுக்களை தேடுவோம். கம்போச்சி தாண்டினா நிறைய புழு மாட்டோம். அந்த புழுக்கள் நம்ம எடுத்து கொண்டு போய் மீன் பிடிக்க போவோம். இந்த புழுவை நம்ம தோண்டும் பொழுது அந்த குச்சில அடிச்சுன்னா அதோட எதிர்ப்பை காட்டும் பாருங்க. புழு நம்ம என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது, அதுக்கே தெரியாது. ஒரு யானை வந்து மாட்டிக்கிட்டோமா, பிரம்மாண்டமா இருக்கு, செய்ய முடியுமா யானைய? முன்னாள் நின்றுச்சுன்னா நம்ம அமைதியா இருப்போம், அடிப்போமா மிதிப்போமா குத்துவோமா, ஒண்ணுமே செய்ய மாட்டோம், நம்ம சக்தியை காட்ட மாட்டோம். நம்ம அது பலத்துல நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம். இது மாதிரி நாம நம்முடைய சக்தியை காட்டுறது கிடையாது, அது யானை கிட்ட காட்ட முடியாது நம்மளால. இப்போ அந்த புழு நினைச்சது பாருங்க, அது தெரியும்ல, அது யானையோட பெரிய சைஸ் தான் நமக்கு தெரியும். நம்மளே இங்க மாதிரி பாப்பாரு அன்னைக்கு. இருந்தாலும் அது என்ன செய்யுது, தன்னுடைய எதிர்ப்பை காட்டி துடிக்குது பாருங்க. அப்ப அது ஒரு சின்ன ஜீவன் தான், நம்ம என்ன கற்றுக்கூடாது இருந்து அது தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறது. அடிக்க முடியல, மிதிக்க முடியல, கடிக்க முடியல, என்னவும் செய்ய முடியலன்னாலும் கூட அது குச்சியை வச்சு குத்துன உடனே மேல பட்டுச்சுன்னா அப்படியே துடிக்குது. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு பிராணி எப்படி துடிக்குதுன்னு பாருங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு நம்ம காட்டுறதுல நம்ம சக்தி, அவன் சக்தி இருக்கட்டும், நம்ம 40 கிலோ இருப்பான், அவன் 60 கிலோ இருப்பான், 100 கிலோ இருப்பான், செய்ய முடியாதுன்னாலும் நமக்கு சக்தியை காட்டணும். பேசுறது அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. நியாயத்தை பேசும்போது சப்போர்ட் அல்லாஹ் இருக்கிறாரு, நிறைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால வந்து நம்ம அல்லாஹ் நமக்கு எதை வழிகாட்டாரோ அதை செய்யணுமே தவிர நாம இயல்பு என்ன நினைச்சுக்கிறோம் அது மாதிரி எதிர்க்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது அந்த வசனத்தை நமக்கு சொல்லுது. நீங்க எந்த அளவுக்கு நன்மையை நீங்க செய்யணும், நன்மையில ஆதரிக்கிறோம்ல, ஒரு நன்மையான காரியம் வந்து நம்ம ஆதரிக்கணும். அதை தர்மத்தையோ தானத்தையோ நன்மை செஞ்சா அதை நம்ம பாராட்டுறோம், எதுல வந்தாலும் சரி. அதே மாதிரி தீமையை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அது கட்டளை அல்ல சொல்றாரு. மேலும் இன்னல்களை எதிர்கொள்ளும் போது இதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ தீமையை தடுக்க வேண்டும் சொல்லிட்டு அவருடைய தொடர்ச்சியா குரான்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். அது எதுக்கு அடுத்து எது சொல்றாரு, எதுக்கு அப்புறம் எது சொல்ல கவனிக்கணும். நம்ம சட்டங்கள்லாம் பாக்குறோம், இதை வரிசைப்படுத்தி செய்யணுங்கிற அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அது மாதிரி இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா,
தீமையை எதிர்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு, தடுக்க வேண்டும் சொல்லிட்டு, மேலும் இன்னல்களை எதிர்கொள்ளும் போது அப்படிங்கிற. அப்ப தீமையை நீ தடுக்கும் பொழுது இன்னல்கள் ஏற்படுங்கிறது உண்மையா இருக்கு. அது இருக்குன்னு தான் சொல்றாரு. நீ நியாயமா பேசினா உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியாது. உனக்கு கஷ்டம் இருக்கும், இன்னல் இருக்கும், துன்பம் இருக்கும். அப்படி நடக்கும் பொழுது நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றாரு. அதனை மேலும் இன்னலை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும்ங்கிறார். ஓடி போயிடக்கூடாதுங்கிறார். நீ எப்படி அந்த நன்மை செய்ய ஓடியோ, அங்க போய் தீமையை தடுத்தியோ, அப்ப இன்னல் ஏற்படுச்சுல, அதை கண்டு ஓடக்கூடாது, தொடர்ச்சியா இருக்கணும், உறுதிப்பாடா இருக்கணுங்கிறத நமக்கு அங்க எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஆனா உலகத்துல பார்க்கும் பொழுது நம்ம நடக்கிறத நம்ம என்ன செய்யறோம், அந்த உறுதிப்பாடெல்லாம் இல்லை, நமக்கு எதுக்குதான் வம்பு அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத போதிக்கக்கூடிய வாசகம் தான் இந்த 17வது வசனமா இருக்குது. தீமைகளை தடுக்க வேண்டும், மேலும் இன்னல்களை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும். இவை மிகவும் கண்ணியமான பண்புகள் அவங்கிறார். சம்டைம் நம்ம எதிர்ப்போம், கொஞ்ச நாளைக்கு நீடிச்சு நிற்போம், அதுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் ஓஞ்சிருவோம். தொடர்ச்சியா கஷ்டம் வருது இல்ல, இன்னல் வருது இல்ல, நம்ம செய்ய முற்பட்டா கூட குடும்பத்துல கூட என்ன செய்வாங்க, அப்படிதான் பாலிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதுக்கு வம்பு, நீ சும்மா பேசாம இருங்க அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய எல்லாம் குடும்பத்தில் இருப்பாங்க. எதுக்கு ஊரும் பக்கம் போற, ஊர்ல அநியாயம் நடக்குதுன்னா கேட்க போதான் செய்வானுவோ, அதை கேட்கப்பட்ட குடும்பத்திலும் மட்டுப்படுத்தி வைப்பாங்க. அதை கேட்காத, செய்யாத, உனக்கு எதுக்கு ரொம்ப எல்லாருமா நீ இருந்துட்டு போ, அது மாதிரி நல்லா சொல்லலையே, ஊரோட ஒத்துப்போ எல்லாம் இருந்துட்டு போ, நல்லா சொல்லவே இல்லை. அல்ல அவர் சொல்றது செய்ய சொல்றாரு. ஆனா நம்ம சமுதாயம் என்ன செய்யறதுன்னா ஊர்காரமா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது மாதிரி செய்யறதுக்கு குரானுக்கும் அந்த மக்களுடைய பண்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குரான் சொல்லக்கூடிய உயரிய போதனை நன்மையான போதனையா இருக்குது. அதை நம்ம அங்க பாக்குறோம். இன்னும் வரத்தான் செய்யும். வரும்போது நீங்க என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். அதே சரி உறுதிப்பாட்டோட இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி இருந்தோம்னா அது மிக கண்ணியமான பண்புங்கிற. நமக்கு எல்லாமே அல்ல துணை இருக்க போறாரு. செஞ்சா வம்பு வரும்னா வம்பு எப்படி வரும், அல்ல அனுமதி இல்லாம. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நம்ம எவ்வளவு விஷயங்களை பார்க்கத்தான் செய்யறோம், காரியங்களை பார்க்கிறோம். நம்ம எல்லாமே அமைப்புகள் மூலமா நடந்துதான் இருக்குது. பெரிய பெரிய அரசியல் எதிர்க்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய நடந்துதான் இருக்குது. எவனும் எதுவுமே ஒண்ணும் செஞ்சுக்கல. ஏன்னா அல்லாவுடைய கரம் நமக்கு பாதுகாப்பு இருக்குதுங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இப்படி தொடர்ச்சியா அல்லா இன்னும் 2 வருஷம் கூட இருக்குது. நம்ம நேரம் ஆயிடுச்சு, அடுத்த பார்ப்போம். மக்களை ஆணவமா நடத்தக்கூடாது, பெருமையா சுட்டு தெரியக்கூடாது. பூமியில ஆணவக்காரர்களை கடவுள் நேசிப்பதில்லை அப்படின்னால சொல்றாரு. ஆணவக்காரனாலே காட்டிக்கொள்ளக்கூடிய ஆணவக்காரனா இருக்கலாம், அவங்க அல்ல நேசிப்பதில்லைன்னு சொல்லி நிறைய கருத்து வருது. நம்ம தொடர்ச்சியா வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம். ஆக இங்க லுக்மான் தன்னுடைய மகனுக்கு செஞ்ச அட்வைஸ நாமளும் செய்வோம். வருங்காலத்துல எப்படி புள்ளியாது நமக்கு தெரியாது, நம்முடைய கடமை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும். அதாவது நூகு நபி வளர்க்காத புள்ளியா அவர் எப்படி வளர்த்திருப்பாரு, ஒரு நபியா உள்ளவரு, ஊருக்கே உபதேசம் பண்ணவரு, சொந்த வீட்டுக்கு பண்ணாம இருந்திருப்பாரா? அவரு பண்ணிருப்பாரு. புள்ள கேட்கலன்னா அதுதான் அவங்களுடைய விதி. அதுக்காக நூகு ஒழுங்கா புள்ள வளர்க்கன்னு சொல்ல முடியாது, அட்வைஸ் பண்ண சொல்ல முடியாது. அல்லாவுடைய கட்டளை இப்படிதான் செஞ்சிருப்பாரு. வரது வராது விதியில உள்ளது. அதே மாதிரி நாமளும் நம்ம கடமையை செய்யணுமே தவிர எப்படி இருப்பான் அப்படிங்கிறதா விஷயமே கிடையாது. நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான், நம்பிக்கையாளனா இருப்பான், நம்பிக்கைக்கு எதிரா இருப்பான், அதெல்லாம் விதியில உள்ளது. நாம நம்ம கடமை செஞ்சோமா அதான் நம்ம பார்க்கணும். அவன் விதி எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால நாம நம்ம கடமையை செய்யணும். இந்த மாதிரி உறவு முறைகளை பேணணும். இந்த உறவு சொல்லி பேசும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குங்கிறது நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆக அல்லாஹ் நமக்கு இந்த வசனங்கள் 2 வசனத்தின் மூலமா எதனை கற்று கொடுத்தாரோ அதை நம்முடைய வாழ்வியல்ல பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாரான்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போது அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம்.